ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஓசி ஸ்கொயர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாய்ஸ் ரிடக்ஷன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பை வந்து கேளுங்க. இதில் வந்து எவ்வளோ நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் நோயாளி புரியுதா? ஒரு நோயாளி எப்படி தான் பேசுவீங்களா? உங்களை பார்த்தா நோயாளி மாதிரியா இருக்கு. அப்புறம் காதல் நோயில பாதிப்படைஞ்சிருக்கேன் நான். இப்போ நீங்கள் வந்து இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இதை வந்து நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் வந்து நீங்களே பாருங்கள். நான் நோயாளி புரியுதா? ஒரு நோயாளி எப்படி தான் பேசுவீங்களா? உங்களை பார்த்தா நோயாளி மாதிரியா இருக்கு. அப்புறம் காதல் நோயில பாதிப்படைஞ்சிருக்கேன் நான். இப்போ வந்து உங்களுக்கு நான் நாய்ஸ் ரிமூவ் பண்ணி ஒரு கிளிப் வந்து காட்டியிருப்பேன். இந்த கிளிப் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் சேனல் அப்லோட் பண்ணுவோம், நாய்ஸ் நிறையா வருது ப்ரோ, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நம்ம நாய்ஸ் ரிடக்ஷனை பற்றி டீட்டெயில்டாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். நாய்ஸ் ரிடக்ஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோ போதும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன், அவ்வளோதான் நாய்ஸ் ரிடக்ஷன். ஜஸ்ட் ஃபேர்லைட் பேஜுக்கு போகிறீங்க, எஃபெக்ட்ஸில் போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் சூஸ் பண்ணுறீங்க, ஆட்டோ மோடு வந்து வைக்கிறீங்க. இதை சொல்கிறதுக்கு நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கனாலே எப்படி நாய்ஸ் ரிடக்ஷன் டாவின்சியில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து இதை சொல்ல போகுது. நாம் வந்து இப்படி சொல்ல போகிறதில்ல, நாய்ஸ் ரிடக்ஷனில் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வந்து 3 டைம்லைன் வச்சு ஒர்க் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு வந்து எது நாய்ஸ் இருக்குது எது நாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோட எண்டிங்கில் இன்னொரு டிப் வந்து சொல்லியிருப்பேன். அவர் அப்லோட் பண்ணும்போது இன்னொரு வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தார். நாம் இப்போ 2 இயர்ஃபோனில் கேட்போம்ல, ஃபுல் ஆடியோ வந்து என் லெஃப்ட் சைடு இயர்ஃபோனில் மட்டும் கேட்டுச்சு, ரைட் சைடில் வந்து கேட்கல. அதுக்கு வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தார். அதோட சொல்யூஷனும் இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்லியிருக்கேன். அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். எல்லாமே நான் சாப்டர் பை சாப்டராக பிரித்து வச்சிட்றேன். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டாவின்சி விசுவல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்லைன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டைம்லைன் ஃபைண்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவரோட யூடியூப் சேனலில் போட்டிருந்த ஒரு கிளிப்பு. இருங்க ப்ளே பண்ணி காட்டுறேன். நாய்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா 50 ரூபா திருப்பி நீங்க தான் காசு தரணும். எதுக்கு வந்து தெலாம வந்து என்ன பேசுறீங்க? இப்போ வந்து நீங்கள் கேட்கும் போது தெரியும், உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு நாய்ஸ் சவுண்ட் வந்து கேட்கும். ஓகேவா? இந்த நாய்ஸை தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஆட்டோ கஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மோடு. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷனில் வந்து வந்துடும். இதை வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஆட்டோ இருக்குல்ல, இதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்க தான் காசு தரணும். எதுக்கு வந்து தெலாம வந்து என்ன பேசுறீங்க? எனக்கு காதல் நோயில பாதிப்பட்டு அடைஞ்சிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஆட்டோ மோட்ல பண்ணது. இது வந்து கஸ்டம் மோட்ல பண்ணது. இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். 50 ரூபா திருப்பி நீங்க தான் காசு தரணும். எதுக்கு வந்து தெலாம வந்து என்ன பேசுறீங்க? நீங்க நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஆட்டோவுக்கும் கஸ்டமுக்கும் வரும்போது ஒரு பின்ச் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இந்த ஆட்டோவையும் கஸ்டமையும் நீங்க கலந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நான் இதை எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் நான் சொல்றேன். இந்த டைம்லைன் ஃபைண்டர் இருக்குல்ல, இதுதான் நாய்ஸ் இருக்க கிளிப். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எகைன் ஒரு ப்ளே பண்ணுங்க. ஆனா 50 ரூபா இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோங்கிற டைம்லைன்ல இருக்கேன். இந்த இடத்துல வச்சுட்டு ஃபேர்லைட் பேஜுக்கு அப்படியே மூவ் பண்ணனா பார்த்தீங்கன்னா தெரியும் 3 நாய்ஸ் ரிடக்ஷன் பிளகின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எங்க இந்த A1 ட்ராக்கு ஃபுல்லா. ஓகேவா? ஜஸ்ட் இந்த நாய்ஸ் ரிடக்ஷனை ப்ரெஸ் பண்ணனா தெரியும். இங்கே பாருங்க, ஆட்டோ ஸ்பீச் மோட் அப்படின்னு சொல்லி இருக்கும். 2வது இதை ப்ரெஸ் பண்ணீங்கனாலும் ஆட்டோ ஸ்பீச் மோட்னு இருக்கும். இதே மாதிரி தான் இந்த 3வது ப்ரெஸ் பண்ணீங்கனாலும் ஆட்டோ ஸ்பீச் மோட்னு இருக்கும். இதை வச்சு இது வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து இந்த கஸ்டம் இருக்குல்ல, இது வந்து எப்படி பண்ணதுன்னா ஜஸ்ட் இந்த நாய்ஸ் ரிடக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நாய்ஸை மட்டும் தனியாக பிரித்து அதை வந்து ஐசோலேட் பண்ணது. இப்போ செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸை ஃபுல்லாக அது வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. தேர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. 2 இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஆட்டோ மோடுக்கு வந்து போயாச்சு. இந்த ஆட்டோ மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து கிராஃப் வந்து அதே மாதிரியே இருக்கா. 2வது ஓப்பன் பண்ணாலும் அதே கிராஃப் தான். 3வது ஓப்பன் பண்ணாலும் அதே கிராஃப் தான். இது வந்து மாறும். உங்களுக்கு வந்து தெரிலனா திருப்பியும் கூட கிளிக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரிலனா இப்போ பாருங்க, தேர்ட் ஒன்னை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, அதே கிராஃப் தான் இருக்கும். பட் வந்து இது வந்து டாவின்சி விசுவல்வே நம்ம கிளிப்பை அனலைஸ் பண்ணி பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். அது வந்து ஆட்டோ மோட். இப்போ வந்து நம்ம டைம்லைனுக்கு போயிடலாம். இப்போ வந்து இதுதான் அந்த நாய்ஸ் இருக்க கிளிப்பு. எகைன் உங்க கன்ஃபர்மேஷனுக்கு டைம்லைன் 5 ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆனா 50 ரூபா திருப்பி ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிப் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஃபேர்லைட்டுக்கு போகும்போது 2 கிளிப் வரும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு 2.0 சேனல். அதனால வந்து 2 கிளிப் இருக்கும். ஓகேவா? இதை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அப்ளை பண்ணா நமக்கு வந்து 2 வழி இருக்கு. ஒன்று வந்து இந்த எஃபெக்ட்ஸ்ல போனீங்கன்னா இங்க வந்து நமக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் தான் இருக்கும். ஓகேவா? இதை எடுத்து நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு கிளிப்புக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க. இப்போ வந்து இந்த சைடு அப்ளை பண்ணுவீங்க, இந்த சைடு அப்ளை பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வேலை இருக்கும்.
ஆனா நீங்க இந்த சவுண்ட் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஃபுல்லா வாய்ஸ் ஃபுல்லா வந்து வச்சுக்கோங்க. 2வது இதுல மியூசிக் ஃபுல்லா வச்சுக்கோங்க. அடுத்த இதுல எஸ்எஃப்எக்ஸ் ஃபுல்லா வச்சுக்கோங்க. இப்படி நீங்க வைக்கும்போது என்ன பண்ணும்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ட்ராக் ஃபுல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த A1 ட்ராக்கை செலக்ட் பண்ணிட்டு இங்க எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு ப்ளஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு ரீஸ்டோரேஷனுக்குள்ள தான் நமக்கு வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு போயிருங்க. நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு போனீங்கனாலே இப்படி ஒரு பாப்அப் தான் வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேனுவல்ல தான் இருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் ஆட்டோ ஸ்பீச் மோடுக்கு போயிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பாருங்க. ஆனா 50 ரூபா திருப்பி. நீங்க தான் காசு தரணும். எனக்கு வந்து நாய்ஸ் வந்து குறைஞ்ச மாதிரியே தெரியல. அதனால வந்து நான் இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுவல்ல இருக்கும். ஆட்டோ ஸ்பீச் மோடுக்கு செலக்ட் பண்ணிட்டு தென் வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து இருங்க நம்ம டைம் லைன்ல போயிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு 50 நாய்ஸ் ரூபா வந்து குறைஞ்சிருக்கு. நீங்க தான் காசு தரணும். எது தரணும்? ஓகேவா? இது வந்து இப்ப நார்மலா இது எப்படி சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா, ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் டவுன் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னா டவுன் இதுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்க. ஆனா 50 ரூபா. இது வந்து நாய்ஸோட இருக்கிறது. இப்போ மேல நம்ம அப்பர் ட்ராக் வந்துட்டோம்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ட்ராக் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால இந்த ட்ராக் வந்தோடனே நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஆனா 50 ரூபா திருப்பி. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃபரன்ஸ் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு. இப்போ வந்து நான் இன்னொரு வாட்டி வந்து அப்ளை பண்றேன். இப்பயும் வந்து ஆட்டோ ஸ்பீச் மோட். இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்பீச் மோட் போட்டேன். ஜஸ்ட் எகைன் வந்து ப்ளே பண்ணி பாக்குறேன். இந்த மீட்டர்ஸ் இருக்கும். இதை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா நம்ம டிஸ்பிளேவும் வந்து வந்துரும். 50 ரூபா திருப்பி. நீங்க தான் காசு தரணும். எது தரணும்? பெருக்கு வந்து தெலாவுக்கு வந்து என்ன பேச எனக்கு காதல் மேல பாதிப்பட்டு அடைஞ்சிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு இந்த கிளிப்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து ஆட்டோ மோட்ல பண்ணது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதே வந்து எப்படி பண்ண போறோம்னா கஸ்டம்ல போய் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் இன்னொரு டைம் லைன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து காப்பி பண்ணிட்டு இந்த டைம் லைன்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மீடியா பூலையும் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த டைம் லைன் 6ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸோட இருக்கும். ஆனா 50 ரூபா திருப்பி. நீங்க தான் காசு பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே நாய்ஸா இருக்கா. இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா ஃபேர்லைட் பேஜுக்கு வந்து போக போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேர்லைட் பேஜுக்கு வந்து வந்துட்டேன். இந்த மீட்டர்ஸை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் வந்து பெருசா இருக்கும். இந்த இடத்த பிடிச்சி ட்ராக் பண்ணனா இதுவும் பெருசாயிரும். தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹாரிசான்டல் ஸ்க்ரோலர் அப்புறம் வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோலர் ரெண்டுமே வந்து இருக்கும். இல்லைன்னா ஆல்ட் ஸ்க்ரோல் அதை வச்சும் நீங்க ட்ராக் பண்ணலாம். தென் இதை பிடிச்சும் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து நான் இப்போ கஷ்டமா நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளிப்பை வந்து லிசன் பண்ணணும். ஆனா 50 ரூபா திருப்பி. நீங்க தான் காசு தரணும். எது தரணும்? பெருக்கு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாய்ஸ் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல வந்து கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் வெறும் நாய்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன் பாயிண்ட் வந்து வந்துடும். ஓ பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அவுட் பாயிண்ட் வந்து செட் ஆயிரும். இந்த இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் குள்ள இருக்கிறத வந்து நீங்க ப்ளே பண்ணோம்னா உங்க ஸ்பேஸ் பார்க்கு லெஃப்ட் சைட்ல இருக்க ஆல்ட் அப்புறம் ஷிஃப்ட் பட்டனுக்கு பக்கத்துல இருக்க ஸ்லாஷ் இது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் ப்ளே ஆகும். எனக்கு இதுக்குள்ள இருக்கிறதே ரிப்பீட்டடா ப்ளே ஆகும்னா இங்க வந்து லூப் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ட் ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா லூப் ஆகி ப்ளே ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியால வெறும் நாய்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து என்னோட கோல் என்னன்னா இந்த நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ இந்த ட்ராக் வந்து நான் கஸ்டமா நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து அப்ளை பண்ண போறேன்னா ரிஸ்டோரேஷன் போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் போயிட்டு ஆட் பண்ணிக்கணும். தென் வந்து இதுதான் நம்ம பாப்பப் வந்து இந்த சைடு ஓரமா வச்சிடலாம். இந்த மேனுவலை பொறுத்த வரைக்கும் நம்ம நாய்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டமா இதுக்கு வந்து சொல்லணும். அதுக்கு வந்து என்ன பண்ணா இந்த லேர்ன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இருக்கிற வேவ் ஃபார்ம் எல்லாமே போயிடும். போச்சுன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம நாய்ஸை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோமா ஆல்ட் ஸ்லாஷ் இதை வந்து ப்ளே பண்ணீங்கன்னா அந்த இடம் மட்டும் ப்ளே ஆகும். இப்போ இந்த இடத்துல ப்ளே ஆகும்போது அந்த நாய்ஸோட வேவ் ஃபார்மை வந்து இந்த ஆப் வந்து கண்டுபிடிச்சிருச்சு மேனுவல் மோட்ல. இப்போ இந்த பிளகின் என்ன பண்ணா இந்த நாய்ஸை ஃபுல்லா இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம வந்து இப்போ நாய்ஸ் ரிடக்ஷன் மேனுவல் மோட்ல அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் இன் அவுட் பாயிண்ட் வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஜஸ்ட் ஆல்ட் எக்ஸ் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போயிடும்.
எகைன் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஆனா 50 ரூபா திருப்பி. நீங்க தான் காசு தரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு ஓரளவுக்கு நாய்ஸ் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ஓரளவு குறைஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதே ஸ்டெப்பை தான் வந்து ரிப்பீட் பண்ண போறோம். ஜஸ்ட் வந்து இந்த டைம்லைன் 6 தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிருந்தோம். ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல தான் நாய்ஸ் இருக்கு. ஒரு இன் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு அவுட் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ஸ்லாஷை ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் நாய்ஸ் மட்டும் இருக்கா? எகைன் வந்து ரிஸ்டோரேஷன் போறேன். நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்பயும் வந்து மேனுவல் மோடு. ஜஸ்ட் ஒரு வாட்டி லேர்ன் கொடுக்கணும். லேர்ன் கொடுத்துட்டு அந்த இடத்த வந்து ஒரு வாட்டி ப்ளே பண்ணணும். நீங்க 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 இது ஒரு வாட்டி ப்ளே பண்ணாலே போதும். நான் லூப்ல இருக்கிறதால அத்தனை வாட்டி ப்ளே ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் ப்ரொஃபைல் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணா, இது வந்து இந்த நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ஜஸ்ட் ஆல்ட் எக்ஸ கொடுத்துட்டு இந்த மார்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் எப்பயும் போல எடிட் பேஜுக்கே போயிடுறேன். 50 ரூபா திருப்பி. நீங்க தான் காசு தரணும். எதுக்கு தரணும்? எதுக்கு வந்து தெலாமுக்கு வந்து என்ன பேசுறீங்க? எனக்கு காதல் பண்ண இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதுலயே நமக்கு வந்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். இதே ஸ்டெப்பையே நீங்க ரிப்பீட் பண்ணி நாய்ஸை குறைக்கிறதுனாலும் குறைக்கலாம். ஆனா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஒரே மோடையே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆட்டோ வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, டாவின்சி ரிசால்வே உங்களுக்கு வந்து பாதி நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிரும். அதுக்கப்புறம் நீங்க கஸ்டம் நாய்ஸை யூஸ் பண்ணி எந்த இடத்துல நாய்ஸ் இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எகைன் இன்னும் குறையல அப்படின்னா வந்து எகைன் வந்து ஆட்டோவே யூஸ் பண்ணுங்க. இப்படி யூஸ் பண்ணி நீங்க நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த வாய்ஸோட ஸ்லாங் வந்து கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால அத பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இருக்க எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ண போறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஏரோ மாரி இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட போனா எனக்கு ஒரு ஏரோ காட்டும். ஜஸ்ட் டெலிட் பிளகின். எகைன் போயிட்டு டெலிட் பிளகின். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இப்போ என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ஃபுல்லா எனக்கு நாய்ஸ் இருக்கு. ஸோ ரிஸ்டோரேஷன், நாய்ஸ் ரிடக்ஷன், ஆட்டோ ஸ்பீச் மோட். ஓகேவா? இப்போ வந்து டாவின்சி ரிசால்வே எனக்கு வந்து ஓரளவுக்கு நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணிரும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாவின்சி ரிசால்வே எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கும். இருங்க நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆனா 50 ரூபா திருப்பி. ஆனா 50 ரூபா திருப்பி. நீங்க தான் காசு 50 ரூபா திருப்பி. நீங்க தான் காசு தரணும். எதுக்கு தரணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நாய்ஸ் வந்து ரிமூவ் ஆயிருக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போறோம், கஸ்டம் நாய்ஸ் வந்து குறைக்க போறோம். ஜஸ்ட் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் போக போறோம். இதுல வந்து மேனுவல்லே வச்சுக்க போறோம். இந்த இடத்துல எனக்கு வேணுமா, ஜஸ்ட் இங்க ஒரு இன் பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு அவுட் பாயிண்ட், ஐ பட்டன் ஓ பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு, தென் வந்து லேர்னை ப்ரெஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆல்ட் ஸ்லாஷ் இதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து ப்ளே ஆகும். நீங்க 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 இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாய்ஸ் ப்ரொஃபைலை வந்து இது வந்து லேர்ன் பண்ணிருச்சு. லேர்ன் பண்ண உடனே இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டிக்ரீஸ் பண்ணிரும். ஓகேவா? இங்க வந்து ஆட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து கஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். எகைன் வந்து இப்போ வந்து ஆட்டோ வந்து யூஸ் பண்ண போறேன். ரெஸ்டோரேஷன், நாய்ஸ் ரிடக்ஷன், ஜஸ்ட் ஆட்டோ. அவ்வளவுதான். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, ஆல்ட் எக்ஸ ப்ரெஸ் பண்ணி மார்க்கை ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். 50 ரூபா திருப்பி. நீங்க தான் காசு தரணும். எதுக்கு தரணும்? எதுக்கு வந்து தெலாமுக்கு வந்து என்ன பேசுறீங்க? எனக்கு காதல் பண்ண காதல் வேலை பாதிப்பட்டு அடைஞ்சிக்கேன். இப்போ வந்து நான் அவரோட வீடியோல ஒரு பார்ட்டை மட்டும் தான் ரெடி பண்ணேன். இருங்க மீதி பாதி ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா இருக்குல்ல, இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ஒன் ட்ராக்ல தான் இருக்கு. ஸோ ஆடியோ ஒன் ஃபுல்லாவே நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ எந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னாலும் இருக்கிறீங்க ரீசார்ஜ் பண்ணி நாங்க காசு தாங்க. நான் யாருமே தெரியல என்ன பேசிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் போங்க. ஓகே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நாய்ஸே இல்லாம தெரியுதா? இந்த இடத்த மட்டும் இப்ப இன்னொரு வாட்டி நீங்க கேட்டு பாருங்க. ஒரு நிமிஷம், நான் இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் வேணா மார்க் பண்ணிக்கவா, இல்லைன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஆயிடுச்சு. ப்ளீஸ் எல்லாம் ஜொல்லாயிடுச்சுங்களா சொன்னீங்கன்னா அப்புறம் மாத்திக்கோங்க. தேலாம் பேசு. ஓகே, இப்போ வந்து இந்த சீனை மட்டும் நாம வந்து எடுத்துப்போம். இதை வந்து பாத்தீங்கன்னா அபோவ் ட்ராக் வந்து நான் ஊத்துறேன். இப்போ வந்து இந்த ட்ராக் வந்து நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து அப்ளை பண்ணிருந்தோம். இந்த ட்ராக் வந்து அப்ளை பண்ணல. இப்போ வந்து நாய்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். நமக்கு ஜெல்லாயிடுச்சு. ப்ளீஸ் எல்லாம் ஜொல்லாயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி குறன்னு கேக்குதா? ஜெல்லாயிடுச்சு. ப்ளீஸ் எல்லாம் ஜொல்லாயிடுச்சுங்களா. இந்த ட்ராக் வந்தோன்னே எப்படி நீட்டா கேக்குதா? இப்படிதான் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து யூஸ் பண்ணும். உங்க தேவைதான். நீங்க ஆட்டோவே 3 வாட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னாலும் அவுட்புட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வரும். நீங்க கஸ்டமே 3 வாட்டி யூஸ் பண்ணீங்கனாலும் அவுட்புட் வந்து நல்லா தான் வரும். இல்ல ரெண்டு இதையும் கலந்து யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான அவுட்புட் வந்து நீங்க வந்து எடுக்கலாம்.
இதுலயே வந்து இன்னும் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் விஷயம் இருக்கு. அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கிளிப்ல மட்டும் நாய்ஸ் இருக்கு. இத மட்டும் ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறப்போ, நீங்க வந்து அத வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்ப வந்து எனக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் கிளிப்ல மட்டும் நாய்ஸ் இருக்கு. இத மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, இத நீங்க வேற ட்ராக்ல போட்டு அதுக்கு நீங்க நாய்ஸ் ரிடக்ஷன் ஆட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த கிளிப்புக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் எடுத்து மேல இதுல வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸ்டீரியோல 2 இருக்கும். இங்க 1 இருக்கும், இங்க 1 இருக்கும். ஸோ 1க்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். 2 இதுக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அத மட்டும் இங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லப் போறேன்னா, இப்ப வந்து இந்த பிளக்கின் இருக்கும். இத ஃபுல்லா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, போயிட்டு ஒரு டபுள் டேப் பண்ணீங்கன்னா போதும். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல இந்த நாய்ஸ மட்டும் இது வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. 2வது வாட்டி பண்ணும்போது, இந்த நாய்ஸ ஃபுல்லா இது வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. இந்த 3வது வாட்டி பண்ணும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாய்ஸ வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொரு தப்பு வந்து பண்ணியிருந்தாரு. இந்த தப்பு வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா, கண்டிப்பா போய் ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் நான் அவரோட வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபரோட வீடியோ வந்து இதுதான். இவரு வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாருன்னா, இப்ப நீங்க கரெக்ட்டா ஹெட்செட் போட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என் பெயர் வில்சன். நான் 12 வயது முதல் காதல் நோய். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க லெஃப்ட் ஹெட்செட் கேட்கும். ரைட் ஹெட்செட்ல எந்த வாய்ஸுமே கேட்காது. இதுதான் இவரு பண்ண மிஸ்டேக்கு. மேபி அவர் வந்து இதுக்கு வந்து நெறைய ரீசன் இருக்கலாம். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மோனோ ட்ராக் வச்சு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இது வந்து மைக் தான். இப்ப வந்து அவங்க வந்து சிங்கிள் இன்புட் மைக்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அத வந்து அவரு வந்து ஸ்டீரியோவா மாத்தக்கூடாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப் வந்து ஸ்டீரியோல இருக்கு. நான் YouTubeல ப்ளே பண்ணி பார்க்கும்போதே எனக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லெஃப்ட் சைட்ல மட்டும் எனக்கு வந்து கேட்குது. ஓகேவா? இத வந்து அவரு மாத்துறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, இங்க வந்து ஸ்டீரியோ ட்ராக்கா இருக்கு. ஆனா, அவருது வந்து மோனோ மைக்குன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து ஒரு சைடு மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ, இவரு வந்து இந்த ஆடியோ ட்ராக்க வந்து ஒரு வாட்டி ரைட் கிளிக் பண்ணிட்டு, சேஞ்ச் ட்ராக் டைப் டூ மோனோ இப்படி வந்து குடுத்திருக்கணும். ஓகேவா? இப்படி குடுத்தா நீங்க ஹெட்செட்ல கேட்கும்போது 2 சைடும் கேட்கும். ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் 12 வயது முதல் காதல் நோயால் அவதிப்படுகிறேன். எனக்கு ஓகேவா? ப்ளே ஆகுதா? இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எனக்கு வந்து இங்க ஸ்டீரியோ தான் ப்ரோ வேணும். இத வந்து மாத்தணும். அப்டின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இத வந்து சேஞ்ச் ட்ராக் டைப் டூ ஸ்டீரியோ. இப்ப வந்து ஸ்டீரியோ வந்து மாத்திட்டேன். இப்ப வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு ஹெட்செட்ல மட்டும் தான் ப்ளே ஆகும். என் பெயர் வில்சன். நான் காலேஜ். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகேவா? உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் ப்ளே ஆச்சா? இப்ப வந்து இத வந்து எப்படி கரெக்ட் பண்றது அப்டின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டீரியோ தான் வேணும். இந்த கிளிப்போட வாய்ஸ் வந்து 2 சைடும் கேட்கணும். அப்டின்னா வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு, நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளிப் அட்ரிபியூட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இத பிரஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து வீடியோ அட்ரிபியூட்ஸ் ஃபுல்லா வரும். தென் வந்து ஆடியோக்கு போயிரணும். ஆடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோவா இருக்கு. நமக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து கேக்குது. ரைட் சைடு வந்து கேட்கல. ஓகேவா? அப்ப வந்து லெஃப்ட் சைடுல என்ன சேனல் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? சேனல் 1 இருக்கா? ரைட் சைட்லயும் சேனல் 1யே போய் வந்து குடுத்துருங்க. ஓகேவா? 2 இதுலயும் இவருக்கு வந்து சேனல் 1 மட்டும் தான் கேக்குது. ஸோ 2 இதுலயுமே இப்ப நான் சேனல் 1 வைக்கும்போது என்ன ஆகும்னா, இப்ப நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கே தெரியும். என் பெயர் வில்சன். நான் 12 20 வருடங்களாக நான் காதல் நோயால் பாபா நான் எத்தனை பேத்த பார்த்தேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியும் நீங்க வந்து இத வந்து ரிமூவ் பண்ணலாம். நாம வந்து என்ன பண்ணோம், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணோம். தென் வந்து கிளிப் அட்ரிபியூட்ஸ்க்கு போனோம். அட்ரிபியூட்ஸ்ல போயிட்டு இந்த சேனல் 1 எனக்கு லெஃப்ட் சைடு மட்டும் தான் கேட்டுச்சு. லெஃப்ட் சைடு வந்து சேனல் 1 இருந்துச்சு. ஸோ இதே சேனல் 1 வந்து இங்க வந்து கொண்டு போயிட்டேன். இதே அவருக்கு வந்து ரைட் சைடுல மட்டும் கேட்டுச்சுன்னா, ரைட் சைடுல சேனல் 2 இருந்துச்சுன்னா, இங்க மேல இருக்கிறதையும் அவர் வந்து சேனல் 2 அப்படின்னு சொல்லி மாத்தணும். இப்ப நான் ரைட் சைடுல வந்து சேனல் 2 அத வந்து குடுத்துட்டேன்னா, எனக்கு இப்ப வந்து ரைட் சைடுல மட்டும் கேட்கும். என் பெயர் வில்சன். நான் இப்ப வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் சைடு ஹெட்செட்ல மட்டும் கேட்கும். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், எப்பயும் போல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப வந்து ப்ளே பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு 12 வயது முதல் இப்ப வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 ஹெட்செட்லயுமே கேட்கும். இது வந்து அவரு பண்ணியிருந்த மிஸ்டேக். அவரு பார்த்தாருன்னா, அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் மேபி இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோவில் நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் பிளகினை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாவின்சி ரிசால்வ் வீடியோ பார்க்க நம்ம ஓசி ஸ்கொயர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் வந்து இப்போ தான் ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓசி ஸ்கொயர் டாவின்சி எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? இதுதான் நம்ம சேனல் நேம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து 30 days 30 ரீல் சீரிஸ் வந்து போடலான்ட்டு இருக்கேன். அதில் வந்து டாவின்சி ரிசால்வ் டிப்ஸ் வந்து 1 minute சொல்லுவேன். இன்கேஸ் 1 minute சொல்கிறது உங்களுக்கு புரியலனா அந்த வீடியோக்கு கீழே இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி
நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து நான் சீக்கிரமாக யூடியூப்பில் டீட்டெயில்டாக போட்டுருவேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சும்மா மென்ஷன் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.